بسم الله الرحمن الرحيم ألف لام. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل له فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله ربي زدني علما. எல்லாம் அல்ல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாசத்துர் ரஹ்மான் திண்டில் கிளை மாச ஆண்டு நிறைவு நிகழ்ச்சியில் சிற்றுரையாற்ற நான் பணிக்கப்பட்டுள்ள தலைப்பு வேண்டாம் பைக் சாகசம். அன்பார்ந்த சகோதரர்களே, இளைஞர்களே, அல்லாஹ் நமக்கு வழங்கிய எண்ணற்ற அருக்குளில் மிகப்பெரிய அருக்குடை இந்த இளமை பருவம் மற்றும் ஆரோக்கியம்தான். ஆனால் இன்றைய இளைஞர்கள் நாம் இவ்வளவுகள் எதற்காக படைக்கப்பட்டுள்ள நோக்கத்தையே மறந்து பைக் சாகசம் என்ற பெயரில் இறைவன் வழங்கிய அருக்குடையான இளமை பருவத்தையும் ஆரோக்கியத்தையும் அழித்துக் கொண்டிருக்கின்றனர். இன்றைய இளைஞர்களிடையே பைக் சாகசம் என்பது ஒரு பொழுதுபோக்கும் வெறும் வீரமாகவும் பார்க்கப்படுகிறது. ஆனால் இஸ்லாமில் பார்வையில் இது வீரம் அல்ல, மாறாக உயிர் பெரும் ஆபத்தை விளைவிக்கும் ஒரு தற்கொலை முயற்சிக்கு சமமான செயலாகும். அல்லாஹ் தன் திருமறையில் தெளிவாக எச்சரிக்கிறான், லா துல்கு பி ஐதீக்கும் இலத் தஹ்லுகதி, உங்கள் கைகளை அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள். இன்னொரு வசனத்தில் உங்களை நீங்களே கொன்று விடாதீர்கள் என்று கடுமையாக எச்சரிக்கிறான். நிச்சயமாக பைக் சாகசம் என்பது தற்கொலைக்கு சமந்தான். உடனே நமது இளைஞர்கள் கேள்வி கேட்கிறார்கள், நான் ஒன்றும் தற்கொலை செய்யவில்லை, வீர சாகசம் தானே செய்கிறேன், இது எப்படி தற்கொலை ஆகும் என்று. ஒரு செயல் மரணத்தை விளைவிக்கும் என்று தெரிந்தே தகுந்த பாதுகாப்பு இல்லாமல் ஈடுபடுவது உங்களை நீங்களே அழித்துக் கொள்வதுதான். இது எல்லாவற்றுக்கும் மேலாக மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், ரீல்ஸ் மற்றும் ஷார்ட்ஸ்களில் தனக்கு வரக்கூடிய சில லைக்களுக்காகவும் கமெண்ட்களுக்காகவும் இளைஞர்கள் மரணத்தோடு விளையாடுகிறார்கள். ஒரு சக்கரத்தில் வீலிங் விடுவது வீரமல்ல, அது மரணத்தின் வாசல். அதிவேகமாக சென்று அடுத்தவரை அச்சுறுத்தும் விதமாக அலறிவிடும் சத்தத்துடன் செல்வது வீரமல்ல, அது கோழைத்தனம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதங்களுக்கு கூறிய கடமையை நிறைவேற்றுங்கள். பாதையின் கடமையில் ஒன்று பிறருக்கு துன்பம் தராமல் இருப்பது. ஒரு உண்மையான முஸ்லிம் பிறருக்கு நாவாலோ கரத்தாலோ எந்த துன்பமும் தரமாட்டான், அவனே உண்மையான முஸ்லிம். இளைஞர்களே, இன்றைக்கு சாலையில் செய்யக்கூடிய பைக் சாகசம் அடுத்தவர்களின் கவனத்தை சிதறடித்து அவரை விபத்துக்குள்ளாகி விடுகிறீர்கள். அதிவேகமாக பைக் ஓட்டும் போது முன் சக்கரையை தூக்கி விழுங்கிவிடும்போது இளைஞர்களே, ஒரு நிமிடம் உங்கள் பெற்றோரை நினைவு கூறுங்கள், உங்கள் குடும்பத்தாரை நினைவு கூறுங்கள். ஒரு வினாடியில் ஏற்படும் கவனக்குறைவு வாழ்நாள் முழுவதும் முடக்கிவிடக்கூடும், அல்லது மண்ணெரிக்கு கூட அனுப்பிவிடக்கூடும். இன்னும் நாம் கண் முன்னே எத்தனை இளைஞர்களை பார்க்கிறோம், வீர சாகசம் செய்கிறேன் என்ற பெயரில் சிறுநீழ்க்கைகள் கூட தானாங்கள் என்று சொல்ல முடியாது. எத்தனையோ இளைஞர்கள் பைக் சாகசத்தால் வீட்டில் முடங்கி கிடக்கின்றனர். இன்னும் சில பெற்றோர் ஆசியா வளர்த்த பிள்ளை பைக் சாகசத்தால் இழந்துவிட்டு இன்னும் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கின்றனர். இந்த வேளையில் பெற்றோராகிய உங்களுக்கு ஒரு நபிமொழியாக நினைவுபடுத்த கடமைப்பட்டுள்ளேன். குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலூன், நீங்கள் ஒவ்வொருவருமே பொறுப்பாளி, உங்கள் பொறுப்பு குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். பெற்றோர்களே, தங்களது பிள்ளையின் விஷயத்தில் தயவு செய்து பொறுப்புடன் செயல்படுங்கள். பயண சிரமத்தை தவிர்ப்பதற்கு பைக் வாங்கி கொடுங்கள், தவறில்லை. மாறாக நான் ஆசையாக வளர்த்த மகன் ஆசையாக பைக்கிறான் என்பதற்காக லட்சங்களை செலவு செய்து ஸ்போர்ட்ஸ் பைக்களை வாங்கி கொடுத்து பிள்ளைகளை செல்லமாக வளர்க்கிறேன் என்ற பெயரில் சீரழிவில் தள்ளிவிடாதீர்கள். ஒன்றை சொல்லி என் உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அன்பிளைஞர்களே, உங்கள் பைக் சாகசம் உங்களை ஒருபோதும் ஹீரோவாக மாற்றாது, மாறாக நல்ல ஒழுக்கமும் பெற்றோரை மதிக்கும் பண்பும் சமூக அக்கறையுமே உங்கள் உண்மையான வெற்றியாளனா மாற்றும். எனவே ஆபத்தான பைக் சாகசங்களை கைவிடுவோம், தலைக்கவசத்தை அணிவோம், நிதானமாக பயணிப்போம். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. வாஹிரு தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.